தேர்தல் விதிகள் அமுல்படுத்தப்பட்ட நிலையில் தமிழக கேரள எல்லையான கம்பம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் 18ஆம் தேதி காலை முதல் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்திலும் கேரளா மாநிலத்திலும் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தேர்தல் விதிகள் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் பறக்கும் படையினர், காவல்துறையினர் உள்ளிட்டோர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். வாக்காளர்களுக்கு பணம், பரிசுப் பொருள் ஆகியவைகள் கொண்டு செல்லப்படுகிறதா என்பது குறித்து தீவிரமாக சோதனையானது நடைபெற்று வருகிறது. கம்பம் சட்டமன்ற தொகுதி கேரள எல்லையில் அமைந்துள்ளது. தற்போது கேரள மாநிலத்திலும் தமிழகத்திலும் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு வரும் வாகனங்கள் அனைத்தும் தீவிரமாக வாகன சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின் தமிழக பகுதிக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. அதுபோல் தமிழகத்திலிருந்து கேரளா செல்லும் வாகனங்களும் தீவிர வாகன சோதனைக்கு பின் கேரளாவிற்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றன.